எல்லோரும் கைதட்டி ஆரவாரம் செய்தாலும் ஒருவன் மட்டும் அமைதியாக இருந்தான். அவனுக்கு இது எதுவும் பிடிக்கவில்லை என்பதை அவன் முகமே காட்டியது. அவன்தான் விபீஷணன். தர்மத்தின் வடிவம் அவன். அவன் ராவணனை காக்க வேண்டியது தன் கடமை என்று உணர்ந்தான். எனவே பேச எழுந்தான். அண்ணா என்று ராவணனை அழைத்து பேசத் தொடங்கினான் விபீஷணன். கொல்லும் விஷப்பாம்பை போன்ற சீதையை உடனே ராமனிடம் ஒப்படைப்பீர். இதுதான் உம்மையும் குலத்தையும் காக்கும். ராமனின் பலம் பற்றி உமக்கு ஒன்றும் தெரியாது. சீதையை ராமனிடம் கொடுத்து ராமன் பாதங்களில் சரணடைந்து உமது பெயர், புகழ், செல்வம் எல்லாவற்றையும் காத்து கொள்வோம் என்று மன்றாடினான் விபீஷணன். விபீஷணன் இப்படி பேசி கொண்டிருப்பது ராவணனது மகனான இந்திரஜித்துக்கு பிடிக்கவில்லை. சித்தப்பா எதற்கு இப்படி பயப்படுகிறார்? இது தேவையில்லாத ஒன்று. புலஸ்தியர் குலத்தில் பிறந்த ஒருவர் ஏன் இப்படி அஞ்சுகிறார்? ஒரு மானிடனை கண்டு இவ்வளவு பயமா? நம் பலம், குலம், ஐஸ்வர்யம் இவை இருக்கின்றன. இந்திரனையே ஜெயித்தவன் நான். இப்படிப்பட்ட சித்தப்பாவின் பேச்சை எப்படி சபையோர் பொறுமையாக கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை என்றான் இந்திரஜித். பாலனே, நீ சிறுவன், உனக்கு அனுபவம் போதாது. ராவணனுடைய மகனாக பிறந்த நீ இன்று அவனுக்கே எதிரியாக நடக்கிறாய். இதமாக பேசும் மந்திரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். சீதையை ராமனிடம் ஒப்படைத்து அவனது அருளை பெறுவது ஒன்றுதான் நாம் செய்யக்கூடியது. அதுவே நம் குலத்தை காக்கும் என்று மீண்டும் பயப்படாமல் பேசினான் விபீஷணன். அரசே என்று மீண்டும் மனம் கேட்காமல் பேச தொடங்கினான் விபீஷணன். எனக்கு என்னவோ ராமன் விஷ்ணுவின் அவதாரமே தோன்றுகிறது. இவன் முன்பு நரசிம்ம அவதாரம் எடுத்த கதையை சொல்கிறேன், கேட்பீராக. இரணியகசிபு என்ற அரக்கன் பூமியில் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான். தானே கடவுள் என்றும் தனக்கே உரிய பூஜைகள் செய்ய வேண்டும் என்றும் மக்களுக்கு கட்டளையிட்டான் ராவணன். எங்கும் ஓம் ஈரானியாய நமக என்று கோஷமே ஒலித்தது. இந்த சமயத்தில் இவனுக்கு பிரகலாதன் என்ற மகன் பிறந்தான். பிறந்த மகன் வளர்ந்த பின்பு விஷ்ணுவே தெய்வம் என்று தந்தைக்கு எதிரே வாதாடினான். மகனை பல வழிகளில் கொல்ல பார்த்தான் கசிபு. ஆனால் விஷ்ணு அவனை பல ஆபத்துகளிலிருந்தும் காத்தார். ஒரு நாள் மிக்க கோபம் கொண்ட இரணியகசிபு, உன் விஷ்ணு எங்கும் உள்ளாரா என்று தன் மகனை கேட்டான். ஆம், எங்கும் உள்ளான் என்றான் பிரகலாதன். அப்படியா, இந்த தூணில் விஷ்ணு உள்ளானா என்று ஒரு தூணை காட்டினான் கசிபு. ஆம், தூணிலும் உள்ளான், உன்னிலும் உள்ளான், என்னிலும் உள்ளான், நீ சொல்லினும் உள்ளான் என்றான் பிரகலாதன். அந்த தூணை ஓங்கி உதைத்தான் இரணியகசிபு. தூண் பிளந்து கசிபின் மேல் விஷ்ணு நரசிம்மமாக பாய்ந்து கொன்றுவிட்டார். கசிபு பெற்ற வரங்களால் அவனுக்கு எந்தவித நன்மையும் உண்டாகவில்லை. எனவே அண்ணா விஷ்ணுவான ராமனை சரணடைந்து உயிர் பிழைப்பாய் என்றான் விபீஷணன். எவ்வளவு சொல்லியும் கேட்கும் மனநிலையில் ராவணன் இல்லை. விபீஷணனை கண்டு அவன் மேல் அடங்கா கோபம் உண்டானது ராவணனுக்கு. உயிர் நீத்து பழி கொள்ள போகிறவனுக்கு இது இனிக்குமா என்ன? ஆம், உண்மைதான். அழியும் காலத்து மனிதனுக்கு நல்ல அறிவுரைகள் காதில் ஏறாது. விபீஷணனின் பேச்சை பார். ஆனால் ராவணனுக்கு பயங்கர கோபம் உண்டானது. டேய் துரோகி, அலறினான் ராவணன். தம்பி ஆயிற்றே என்று உன்னை பேசவிட்டால் ஏன் பேசிக்கொண்டே போகிறாய்? என் தம்பி என்பதால் உயிர் பிழைத்தாய். ஒருவனுக்கு பெரிய எதிரிகள் யார் என்றால் அவனுடைய விரோதிகள் அல்லர், கூட பிறந்தவர்கள் தாம் பெரிய எதிரிகளாவர். கோடாரிக்காம்பு போல கூட பிறந்தே கழுத்தை அறுப்பவர்கள் அவர்கள். தயாதிகள் தான் ஒருவனுக்கு பெரிய பிரச்சனை என்பது இன்று உன் பேச்சால் நிரூபணமாகிவிட்டது. ஒரு கதை உண்டல்லவா? யானை ஒன்றை குழி வெட்டி பிடித்து விட்டார்கள். பின் மற்றொரு பழகிய யானையை கொண்டு வந்து யானையை கட்டி இழுத்து சென்றனர். இத்தனையும் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு முதிய யானை தன்னுடைய ஜோடியிடம் சொன்னது, நெருப்பையும் நாம் கண்டு பயப்படவில்லை, வேடர்களுடைய ஈட்டியும் நமக்கு பொருட்டல்ல, சுருக்கு போட்டு இழுக்கும் கயரும் சங்கிலியும் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நமது தயாதி யானைகளே நமது
கஷ்டங்களுக்கு காரணம். அவைகள் நம்மை எவ்வளவு துன்புறுத்துகின்றன. அது உன் விஷயத்தில் இன்று உண்மையானது. அண்ணனிடம் பணம் இருக்கும் வரையில் தம்பி இருப்பான். பணம் போன பின் பறந்து விடுவான். தேனை குடித்த பிறகு அந்த பூவை தேனி திரும்பி பார்க்குமா? உன் காரியம் முடிந்து விட்டதல்லவா? உன்னை வதம் செய்ய வேண்டும். நன்றி கெட்டவனே, நீசனே, குலத்திற்கு கோடாரியாக வந்தவனே என்று ராவணன் விபீஷணனை அதட்டி திட்டினான். விபீஷணன் பொறுமையாக இருந்தான். இருந்தும் தர்மத்தால் பிடிக்கப்பட்ட அவனால் பேசாமல் இருக்க முடியவில்லை. அண்ணா, உனக்கு நலம் தரும் சொல்லை சொன்னேன். அது உனக்கு பிடிக்கவில்லை. இதமாக பேசும் மந்திரிகளை வைத்துள்ள உனக்கு என் பேச்சு கசப்பாகத்தான் இருக்கும். ராமபாணங்கள் உன் உடம்பை எரிப்பதை என்னால் பொறுக்க முடியாது. அதனால்தான் உனக்கு நல்லது என்று எனக்கு பட்டதை பயப்படாமல் சொன்னேன். சரி, மந்திரிகளோடும் மக்கள்களோடும் சுகமாக இருப்பீர். உம்மை கண்டு நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? நான் உம்மை விட்டு போகிறேன். முடிந்தால் உம்மையும் நகரத்தையும் காத்து கொள்வீர். விநாச காலத்தில் நல்ல அறிவுரைகளை காதில் ஏறாது என்பது உண்மையே. அது விஷமாக தோன்றும் என்று பேசிய விபீஷ்ணன் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அப்போதே வானில் தன் 4 நண்பர்களுடன் பறக்கத் தொடங்கினான். தீ எரிந்து கொண்டிருக்கின்ற தரையில் காலை வைக்க இயலாது போல ராவணன் இருந்த நகரத்தில் கால் வைக்க முடியாமல் பறந்தான் விபீஷ்ணன். இங்கு ஒரு வார்த்தை. பாவம் செய்துவிட்டு துடிப்பவன் ராவணன். அவனுக்கு சபையே ஆதரவாக உள்ளது. ஆனால் இருவர் அவன் செய்த தீயச்செயலை விமர்சிக்கின்றனர். ஒருவன் கும்பகர்ணன், இன்னொருவன் விபீஷ்ணன். கும்பகர்ணன் செஞ்சோற்று கடனை மதித்து ராவணனுடைய அவன் செய்த செயலை முதலில் விமர்சித்து பின் அவனை ஆதரிக்கிறான். ஆனால் விபீஷ்ணன் ராவணனுக்கு எவ்வளவோ திருந்த முயற்சி செய்து பின் அவனை விட்டு விலகினான். தர்ம சங்கடம் என்பது இதுதான். இது வரும்போது அவரவர் சுபாவம்படி நடக்கின்றனர். பாவம் செய்வதை விட அதனை செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள அதிக தைரியம் வேண்டும். இது ராவணனிடம் இல்லை. செஞ்சோற்று கடன் என்ற ஒன்றுண்டு. சிலர் அதனை பெரிதாக எண்ணி அதர்மத்தை ஆதரிப்பீர். சிலர் பயப்படாமல் தர்மத்தை போதித்து முடியவில்லை என்றால் பாவம் செய்தவனை விட்டு நீங்குவர். அவர்களது உயிர் மூச்சு. தர்மத்தின் முன் அண்ணனோ தம்பியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தூசியே. இதுதான் விபீஷ்ணன். பின்னால் உயிர் துறக்கும் நிலையில் கும்பகர்ணன் விபீஷ்ணனை எதற்காக புகழ் போகிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கும்பகர்ணன் செய்ததும் ஒரு விதத்தில் சரி, விபீஷ்ணன் செய்ததும் ஒரு விதத்தில் சரி. வடக்கு பக்கம் நின்ற சில வானரங்கள் ஆகாயத்தில் மேருமலையில் ஒளி வீசுவது போல ஒளியை கண்டார்கள். மின்னலைப் போல மின்னின அவர்கள். சுக்கிரவனும் கண்டான். 5 ராட்சசர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தனர். இதோ அரக்கர்கள் நம்மை கொல்ல வந்துள்ளார்கள் என்று கத்தினான் சுக்கிரவன். வானரங்கள் மரங்களையும் கற்களையும் விபீஷ்ணன் மேல் எறிய ஆரம்பித்தார்கள். ஆனால் பயப்படாமல் பேசினான் விபீஷ்ணன் சுக்கிரவனுடன். இவனும் ராமனுக்கு சகோதரனாக போகிறான். நான் விபீஷ்ணன், ராவணனின் தம்பி. சீதையை விட்டுவிடு என்று என் அண்ணனிடம் எவ்வளவோ சொன்னேன். ராவணன் கேட்கவில்லை. ராமனிடம் சரணடைந்த வந்துள்ளேன் என்று கூறினான் விபீஷ்ணன். ஆனால் காலபாசத்தால் தூண்டப்பட்ட அவன் என் பேச்சை கேட்காது மட்டுமல்ல, என்னை சபையினர் முன் அடிமையை விட கேவலமாக நடத்தி விரட்டி விட்டு விட்டான். எனவே ராமனிடம் சரணடை வந்துள்ளேன். இதை ராமனிடம் சொல்வீராக என்று கேட்டுக்கொண்டான் விபீஷ்ணன். சுக்கிரவன் உடனே ராமனிடம் சென்று இவ்விஷயத்தை தெரியப்படுத்தினான். ராமபிரபு, நான் சொல்வதை கேளுங்கள் என்றான் சுக்கிரவன். சத்ருவின் சொந்த தம்பி இவன், ராவணனின் தம்பி. இவர்கள் மாதிரியான அரக்கர்கள் பல வேஷம் போடுவார்கள். நாம் ஏமாந்த சமயம் பார்த்து நம்மையே கொல்ல பார்ப்பர். இது ராவணனின் சூழ்ச்சி என்பதில் என்ன சந்தேகம்? எனவே விபீஷணனை நாம் ஆராயாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவனை கொல்ல ஏற்பாடு செய்வோம். உத்தரவு கொடுங்கள் என்று கேட்டான். இதனை கேட்ட ராமன் அங்குள்ளவர்கள் எல்லோரும் சுக்கிரவனின் கருத்தை ஏற்றார்கள். ஒரு பிரச்சனையை தீர்க்கும் முன் தன்னை சுற்றி உள்ளவர்களின் கருத்தை அறிய வேண்டும் என்பது சாஸ்திரம். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் உள்ள ஒழிக்காமல் தயங்காமல் பயப்படாமல் கூறுங்கள். பின் ஒரு முடிவு எடுப்போம் என்றான் ராமன். அங்கதன் எழுந்தான். விரோதியை உடனே நம்பி நம்மோடு சேர்த்துக்கொள்வது தவறு. பரீட்சை செய்து நல்ல குணங்கள் அதிகம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் என்றான். கெட்ட எண்ணங்கள் இருந்தால் தள்ளிவிடலாம். அவசரம் வேண்டாம். அடுத்தவன் சபரன் சொன்னான்.
பரீட்சை செய்யாமல் இவனை சேர்த்து கொள்ள வேண்டாம். நம்முடைய ஒற்றர்களை அனுப்பி சோதித்த பின் இவனை ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தவன் எழுந்தான். ஜாம்பவான் எழுந்தான். பரீட்சை செய்தால் உள்ளதை மறைப்பர் அரக்கர்கள் என்பது உண்மை. இவன் நமது எதிரியின் தம்பி. நாம் இன்னும் கடலை தாண்ட ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் இவன் நம்மிடம் சேர வருவது சந்தேகத்தை உண்டாக்குகிறது அல்லவா? வேண்டாம், இவனை சேர்த்து கொள்ள வேண்டாம். அடுத்தது மைந்தன் எழுந்தான். இவனிடம் சாமர்த்தியம் மிகுந்த நம்மில் சிலர் பேசி பார்த்து பின் ஒரு முடிவு செய்யலாம். எல்லோரும் பேசி முடித்து விட்டனர். ராமன் அமைதியாக இருந்த அனுமனை பார்த்தான். இதை புரிந்து கொண்ட அனுமன் சொற்களால் பேசத் தொடங்கினான். நீர் எம்மை கேட்பது தேவையில்லை. குரு பிரகஸ்பதியை அறிவில் மிஞ்சியவர் நீர். இவர்களை இதுவரை பேசியதில் எனக்கு உடன்பாடில்லை. விபீஷணனால் வரும் அபாயம் உடனே வரும். அவன் என்ன மறைந்து ஒளிந்தா வந்தான்? இல்லையே, நேராகத்தானே வந்தான். இது சோதிக்க என்ன உள்ளது? தர்மவான் விபீஷணன் ராவணனை வெறுத்து உம்மிடம் வந்ததில் என்ன ஆச்சரியம்? உமது பலமும் தர்மமும் வீரமும் அவனை இங்கே இழுத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவனை சந்தேகம் கொள்ள தேவையில்லை. ஒற்றர்களை விட்டு சோதித்தால் அவன் நல்லவன் போல் வேஷமிட்டால் என்ன செய்வது? இதுவே அவனது இயற்கை தன்மையை கொன்றுவிடும். நம்மை கலைக்கவோ கொல்லவோ இவன் வரவில்லை, ராட்சசன்தான். ஆனால் அவன் தர்மம் தெரிந்தவனாக இருப்பது தவறா? இவன் முகத்தில் எந்த கல்மிஷமும் இல்லை. நெஞ்சில் இருப்பதை முகம் காட்டிவிடும் அன்றோ? அவனது சுபாவம் எனக்கு தெரியும். தன்னிடம் உண்மையாக சரண் போகவே வந்துள்ளான். அவனது குணங்கள் யாருக்குத்தான் பிடிக்கும்? சுக்கிரவனுக்கு தாங்கள் செய்தது தெரிந்தே அவன் வந்திருக்கிறான் என்பது என் அபிப்பிராயம். சுக்கிரவன் போல் ராஜ்யத்தையும் அடைய அவன் உண்மை அடைகிறான் என்றாலும் இதில் என்ன தவறு? எனவே எல்லாவற்றையும் ஆராய்ந்து வரையில் இவனை நாம் சேர்த்து கொள்வதற்கு என்னை பொறுத்தவரை எந்த ஆட்சேபனையும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.